இன்னொரு முக்கியமான கேள்வி, breast reduction surgery பண்ணதுக்கப்புறம் என்னால் breast feed பண்ண முடியுமா, தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? The answer to that is definitely yes. உங்களால் தாய்ப்பால் கொடுக்க முடியும். பட் நார்மலாக மார்பகம் 100 விமன் எடுத்துட்டிங்கன்னா 100 பேருக்கும் தாய்ப்பால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. சர்டன் ரீசன்ஸ்னால சம்டைம்ஸ் பால் சுரக்காமல் போகலாம், இல்லை காம்பு உள்வாங்கியிருக்கிறனால இன்வெர்டட் நிப்பிள்னால பால் சுரக்காமல் போகலாம். இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதோடு சேர்த்து பிரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ணும்போது நாங்கள் கம்ப்ளீட்டாக கிளாண்டை ரிமூவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அன்மேரிட் கேர்ள்ஸ் பிரெஸ்ட் ரிடக்ஷன் வரும்போது சம்டைம்ஸ் வி கன்வின்ஸ் தேம், ரொம்ப சின்னதாக எதிர்பார்க்காதீங்க, பிகாஸ் யூ நீட் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் certain amount of breast tissue to அந்த breast feedingக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த breast tissue நம்ம கட் பண்ணி அதை அலைன் பண்ணுறதுனால சம்டைம் இன்க்ரீஸ்ட் சான்ஸ் ஆஃப் மில்க் சிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் யூ நீட் டு நோ. breast reduction பண்ணதுக்கப்புறம் yes you can do breastfeeding, but there is some chances of milk cyst being formed and those cysts can convert to abscess. So these are chances that this can happen. Normal breast reduction பண்ணாத அவங்க பால் கொடுக்கும்போது கூட இந்த பால் கட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பால் கட்டி வர்றதோ இல்லை ஆப்சஸ் வர்றதோ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி breast reduction பண்ணும்போது சம்டைம் சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டெஃபினெட்லி ஆஃப்டர் breast reduction நீங்கள் breastfeeding பண்ணலாம். So if you have enlarged big breast, the only option or the correct option to reduce the size, அது எந்த வயசுலேருந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா breast growth complete ஆகணும். ஸோ யூ ஹாவ் டு பி அட்லீஸ்ட் ஓவர் 18 to 20 years of age. அது கம்ப்ளீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் சைஸை ரெடியூஸ் பண்ணலாம். பட் இதுதான் சொல்லுவோம், சம்டைம்ஸ் என்னாகும், நிறைய பேருக்கு ஏசிமெட்ரிக் breast இருக்கும், ஒரு breast சின்னதாகவும் ஒரு breast பெருசாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அந்த பெருசாக இருக்க பிரெஸ்ட்டை சிறுசாகிறதும் அந்த சிறுசாக இருக்க பிரெஸ்ட்டை ஆவரேஜ் சைஸ்க்கு கொண்டு வரதும் அதுவும் இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இதெல்லாம் சர்ஜரி இல்லாமல் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் பண்ண முடியாது.